இப்போ நம்ம பார்க்க போகிறது லாஸ்ட் ஸ்டிச், பேசிக் ஸ்டிச்சில் லாஸ்ட் ஸ்டிச் 22nd ஸ்டிச். EXTRAKHARTHANA எக்ஸ்ட்ரா கர்தானா ஸ்டிச். ஓகே, எக்ஸ்ட்ரா கர்தானா ஸ்டிச். நம்ம கர்தானா ஸ்டிச் ஆல்ரெடி பார்த்தாச்சு. அந்த ஸ்டிச்சில் வந்து சிங்கிள் கர்தானா மட்டும் தான் யூஸ் பண்ணியிருப்போம். டபுள் கர்தானாஸ் யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி யூஸ் பண்ணிங்கனாக்கா அது கொஞ்சம் பப்ளியா மேலே வந்து கொஞ்சம் தூக்கின மாதிரி அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் அதில் வரும். அதனால நம்ம அதை யூஸ் பண்ணலை. இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறது எக்ஸ்ட்ரா கர்தானா. அந்த கர்தானா ஸ்டிச் வந்து நீங்கள் எல்லா இடத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். நெக்கில் ஒரு பார்டர்ஸ் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சொல்லி தர போகிறது ஒரு லீஃப் பேட்டர்ன்ஸு, அந்த மாதிரி சின்னதாக லீஃப் பேட்டர்ன். இதுவும் டபுளாக போட்டு போடலாம். ஆனால் இது முக்கியமாக வெறும் லீஃப் பேட்டர்ன்ஸ் மட்டும் தான். நீங்கள் பிக்சர் செலக்ட் பண்ணும்போது கூட லீஃபோட பிக்சர்ஸ் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். நிறைய லீஃப் இருக்கணும், நிறைய இலைகள் இருக்கணும். அந்த இலைகள் வச்சு நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன அதுலேருந்து கற்றுப்பீங்கன்னாக்கா, ஒரு இலையை பட்டுன்னு எப்படி ஃபில் பண்ணுறது. நிறைய ஒரு கொடி பேட்டர்ன்ஸ் இருக்குது. ஒரு ப்ளவுஸ் ஃபுல்லாக கொடி பேட்டர்ன்ஸ் இருக்குது. அந்த கொடி பேட்டர்னை எப்படி ஃபில் பண்ணுறது, அந்த ஃபில்லிங்கை வந்து நீங்கள் இதில் கற்றுப்பீங்க. ஆல்ரெடி நம்ம வந்து லீஃப் ஸ்டிச்சு அண்ட் ஸ்ட்ரிப்ட் லீஃப் ஸ்டிச்சு, ஸ்ட்ரிப்ட் பட்டன் ஸ்டிச்சு இதெல்லாம் கூட பார்த்துருக்கோம். இப்போ லாஸ்ட்டாக நம்ம பார்த்தோம் ஸ்ட்ரிப்ட் லீஃப் ஸ்டிச் பார்த்துருந்தோம். அதுவும் லீஃப்க்கு யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி முக்கியமான லீஃப்க்கு வந்து நிறைய இடத்துல முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆரி ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நிறைய கொடி பேட்டர்ன்ஸ் எப்பயுமே ட்ரெண்டாக இருக்குது. இன்னைக்கு நாளைக்கு அப்படிலாம் இல்லை, எப்பயுமே ட்ரெண்டாக இருக்க பேட்டர்ன் கொடி பேட்டர்ன்ஸ். அப்புறம் செக்குடு பேட்டர்ன்ஸ்லையும் இப்போ நிறைய பேர் அந்த கொடி மாதிரி இருக்கட்டும், சின்னதாக ஒரு கொடி, ஒரு இலைங்கெல்லாம் போகிற மாதிரி அந்த மாதிரிலாம் கூட இப்போலாம் ப்ரெஃபர் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணணும். ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்க. ஓகே, இதுக்கு நான் கொஞ்சம் பெரிய லீஃபாக போட்டுக்கிறேன். ஏன்னா நான் எடுத்துக்கிறது கொஞ்சம் பெரிய கர்தானா எடுத்திருக்கேன். ஓகே, எந்த கர்தானா லோட் பண்ணுறது, கர்தானா எப்படி யூஸ் பண்ணுறது, எந்தெந்த கர்தானா என்னென்ன பேர், இது வந்து நான் உங்களுக்கு கர்தானா ஸ்டிச்சில் சொல்லியிருப்பேன். இப்போ வந்து இது வந்து நம்ம லோட் பண்ணிக்கிறோம். சிம்பிள் லோட் பண்ணுறதுனாக்கா ஊசியில் வந்து ஒரு பிட்ஸாக எடுத்துக்கிறோம். இது கோர்க்கலாம், இப்படியும் கோர்க்கலாம். அதுவும் நான் உங்களுக்கு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பட் நான் இப்போ உங்களுக்கு கோர்த்து காட்டியிருக்கேன். ஓகேவா? இப்போ வந்து இந்த ஸ்டிச்சில் நார்மல் த்ரெட், மஷின் த்ரெட் யூஸ் பண்ணணும். எப்படி பிடிக்கணும் எல்லாமே நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி தந்திருப்பேன். இது வந்து எப்படி வந்து த்ரெட் வந்து இந்த த்ரெட் தான் யூஸ் பண்ணணும். எப்பயுமே லீஃப் ஆரம்பிக்கும் போது மிட் பாயிண்ட்லேருந்து ஆரம்பிக்கணும். ஓகேவா? மிட் பாயிண்ட்லேருந்து ஆரம்பிச்சு இந்த லீஃபு ஒரு பக்கம் முடிச்சுட்டு அடுத்த பக்கம் வரணும். குட்டி லோடிங் ஸ்டிச் கொடுக்கணும். நம்ம லோட் போடுவோம்ல, அந்த மாதிரி லோட் ஸ்டிச்சு. ஓகே, அந்த திலகமோட எட்ஜஸ், அந்த திலகமோட அந்த நுனி பகுதி, மேல் நுனி பகுதியில் செயின் குத்திட்டு, இப்போ இதில் ஒரு பீட் தான் போடுறேன். நான் டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன். ஓகே, லீஃப் ஸ்டிச்சு அப்படியே அந்த லோடிங் ஸ்டிச் மாதிரி குட்டியாக லீஃப் ஸ்டிச் போடணும். ஓகே, 1 2 அந்த இடத்துல ஒரு லாக் ஆகியிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு செயின் இந்த இடத்துல ஒன்று குத்திட்டு, இந்த ஒரு லைனில் இதான் நம்ம லைனு, அந்த லைனில் செகண்ட் செயின் குத்திடணும். ஒரு பீட் தான் லோட் பண்ணுறேன். ரெண்டு சொன்னீங்களே, ஒன்று மட்டும் தான் லோட் பண்ணுறேன் அப்படின்றத எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுக்குறேன். ஸோ கேர்ஃபுல்லாக கவனிங்க. செயின் போட்டேன்னா குட்டியாக இன்னொரு செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்புறேன். ஏன்னா டக்கு நூல் வந்து விட்டுரும். அப்படி விடும்போது ஒரு மாதிரி பிசிறு தட்டும். இது எப்படி அடுக்கடுக்கா வருது பார்த்தீங்களா? இதுதான் இந்த ஸ்டிச். நீங்கள் அட்வான்ஸில் இன்னும் கற்றுக்குவீங்க. அது வந்து எப்படி அடுக்கடுக்கா மட்டும் இல்லாமல் கொஞ்சம் எம்போஸ்டாக இருக்குது எப்படி அப்படின்றதையும் கற்றுக்குவீங்க. ஓகே, இந்த லைனுக்குள்ளே போட்டாச்சு. ஒரே ஒரு நீடல், ஒன்று டன். இப்போ இந்த இடத்த ஃபுல்லாக ஃபில் பண்ணணும். நான் இப்போ கிராஸ் பண்ணிட்டு போட்டாச்சா? இப்போ இந்த இடத்துல குத்திட்டு இப்போ ஒரு டவுட் வரும். அந்த டவுட்டை நான் இங்கே கிளியர் பண்ணிடுறேன். இந்த இடத்துல ஒரு மாதிரி கர்வி ஷேப் வருது. அந்த இடத்துக்கு என்ன பண்ணணும்? ஆஸ் யூஷுவல்ஸ் நீங்கள் பண்ணுறது இதே ஸ்டிச்சே கொடுங்க. ஓகேவா? கொடுத்துட்டு கீழே வந்து ஒரு சின்னதாக ஒரு ஃப்ளாட்டாக வரணும். ஒரு ஸ்டிச் வரும். அதாவது அந்த பீடே தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் போட்ட இடத்துல இன்னொன்று போட்ட மாதிரி இருக்கும். அதுதான் இந்த கர்விக்கு வந்து ஒரு பாயிண்ட்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டிப்னு வச்சுக்கோங்களேன். போட்ட மாதிரி இன்னொன்று இருந்தாக்கா அது கர்வி ஷேப்ஸ். அந்த இலையில எப்படி இருந்தாலும் 2 கர்வ் ஷேப்ஸ் வரும். அந்த ஷேப்காக இது போடுறோம். நான் 2 பீட் மட்டும் லோட் பண்ணிக்கிட்டேன். போட்டுட்டேன்னா ஓகே. இப்போ இந்த இடத்துலயே இன்னொன்னு போட்ட மாதிரி இருக்கா? அதாவது எங்க சொல்றேன் நான் சொல்லிடுறேன். நேரத்தை நாட் போட்டுக்கணும். நாட் போட்டாச்சா? இந்த இடத்துல இன்னொன்று போட்ட மாதிரி இருக்கா? 2 பக்கம் இருக்க மாதிரி. ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஸ்டிச்சில் வரும். கண்டிப்பாக அந்த இடத்துல கர்வ் ஷேப்பில் நீங்கள் அந்த மாதிரி பண்ணணும். இப்போ நான் அந்த பக்கத்தில் போட்டுடுறேன். போட்டுட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்னன்ட்டு. இது தெரியாதவங்களுக்கு நான் சொல்லிடுறேன். டியூப் பீட் இது வந்து கர்தானாக்காகவே யூஸ் பண்ணுற டியூப் பீட். இப்போ நான் இங்கேருந்து நான் ஆரம்பித்தேன். இது என்னோட ஃபஸ்ட்டு. அப்போ எனக்கு கிராஸாக வேணும். அப்போ நான் அந்த கிராஸ்க்கு ஏற்ற மாதிரி கீழேருந்து தான் மேலே போகிறேன். மேலேருந்து கீழே கிடையாது, கீழேருந்து மேலே போட்டுட்டு ஒரே ஒரு பீடை விட்டு இது நடுவில் வந்து எம்டி ஸ்பேஸாக தான் இருக்கணும். நீங்கள் ஒர்க் பண்ணுற ஃபுல் பிக்சர்ஸ்லையுமே அங்கே எம்டியாக இருக்குது, நீங்கள் பீட்ஸ் கொடுக்குற அது கொடுக்குறது கொடுத்துறாதீங்க. அப்புறம் நீங்கள் ரிட்டன் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து செக் பண்ணும்போது கன்ஃபியூஸ் ஆயிரும். நீங்கள் வந்து
பிளவுஸ்ல போடுறீங்க, அந்த இடத்துல வந்து கொஞ்சம் எம்டியா இருக்க மாதிரி இருக்கு, லீஃப் நடுவில் நல்ல ஒரு கேப் தெரியுது அப்படின்னாக்க நீங்க அந்த இடத்துல வந்து பீட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், சம்கீஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல சில்க் த்ரெட்ல ஃப்ரெஞ்ச் நாட், அதாவது அட்வான்ஸ் ஸ்டிச்ல ஃப்ரெஞ்ச் நாட்னு சொல்லுவாங்க. நீங்க மோஸ்ட் ஆஃப் என்ன ரீல்ஸ்ல எல்லாம் பார்த்துருந்துக்கலாம், அந்த ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போட்டுக்கலாம், அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஆனால் இந்த ஸ்டிச் நீங்க போடும்போது அந்த இடத்த எம்டியா விடுங்க. அப்பதான் நீங்க இன்னொரு டைம் எடுத்து பார்க்கும்போது எங்க ஆரம்பிச்சிருக்கோம், எங்க கொண்டு வந்து முடிக்கிறோம் அப்படின்ற ஒரு டீடைல் எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு நீங்க கொடுத்த மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த நேரத்துல வந்து எல்லாருமே எல்லா நேரத்திலும் அவைலபிளா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா அந்த உங்களோட சுச்சுவேஷனுக்கு இருப்பாங்களா அப்படின்றத நீங்களே யோசிச்சுக்கணும். அந்த மீன்ஸ் இந்த ட்ராப் ஷேப்ல லீஃப் ஷேப்ல கொஞ்சம் உள்ள எடுத்துக்கிறேன். பிகாஸ் இந்த பக்கம் நான் லீஃப் வரையும்போது கொஞ்சம் மாதிரி உப்பசலா வந்திருக்கு, அதாவது மொத்தமா வந்திருக்கு. அது எனக்கு வந்து கரெக்டா இல்ல. அதே நான் அப்படியே ஸ்டிச்சஸ்லேயே கவர் பண்றேன். அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகேவா? ஆல்ரெடி லோடிங் ஸ்டிச் போட்டுருப்பீங்க. ஒரு ஸ்டிச் வந்து இன்னொரு ஸ்டிச் கனெக்ட் பண்ணி தான் இருக்கும். ஒன்று போடும்போது இன்னொன்று ப்ராக்டிஸ் கண்டிப்பாக நடக்கும். ஸோ அதனால ஒன்று கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு எல்லா ஸ்டிச்சுமே மனப்பாடம் ஆயிடும். போட மனப்பாடம் ஆயிடும். ஸோ ஸ்டிச்சஸோட பேர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. லோடிங் சொல்றாங்க, லோடிங் நம்ம எத்தனாவது ஸ்டிச்சுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பரவாயில்ல. ஆனால் எங்க போட்டோம் லோடிங்னா நம்ம எதை யூஸ் பண்ணோம்? 9th ஸ்டிச் லோடிங் ஸ்டிச். ஸோ அந்த லோடிங் ஸ்டிச்சோட நேம் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இது லோடிங், இது நம்ம போட்டதே இல்லையா அப்படின்ற மாதிரி இருக்கும். எடுத்து பார்க்கும்போது நம்ம லோட் போட்டோம்ல அப்படின்ற மாதிரி இருக்கும். நாட்டு விழுந்துருச்சு. ஓகே, அந்த இடத்துல ஒரு நாட் போட்டு விழுந்துருச்சு. நான் இதையே அப்படியே கனெக்ட் பண்றேன். அதுக்கப்புறம் நான் நாட் கீழே எடுத்துக்கிறேன். ஏன்னா இப்போ நான் கட் பண்ணேன்னா ஃபுல்லா பிரிஞ்சிடும். இப்படி போட்டுட்டு அந்த பக்கம் முடிச்ச மாதிரி இந்த பக்கம் முடிக்கணும். முடிஞ்சா இந்த இடத்துல நான் ஒரு சின்னதாக லீஃப் பேட்டர்ன் மாதிரி கொடுத்துக்கிறேன். இது கொடுக்கணும்னு இல்லை, எனக்கு இது போட்டோடனே அந்த லீஃப் பேட்டர்ன் கொடுக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. நான் டக்கு நான் போடுறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போடுங்க, இல்லை வேண்டாம், சும்மா அது நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா என் லீஃபே ஒரு மாதிரி கோணல் மணலாக இருக்கா, அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு கொடி போட்டால் தான் இது லீஃப் ஷேப் போல அப்படின்னு உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் ஆகும். ஓகேவா? நாட் போட்டு எடுத்தாச்சு. இதுக்கும் கண்டிப்பாக செயின் சைடில் சுற்றி செயின் ஸ்டிச் போடணும் நீங்கள் த்ரெட்டில். இதை நாட் இழுத்துக்கிறேன் கீழே. இது எங்கே காணும்னு நினச்சிடாதீங்க, அதை நான் கீழே இழுத்துறேன். அப்படி இழுக்கும்போது அது கொஞ்சம் ஃபினிஷிங் இருக்கும். ஆல்ரெடி நாட் விழுந்துருச்சு அந்த இடம். ஓகே, இந்த இடத்துல நான் எழுத்துட்டேன். இதுக்கு ஏன் நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா, அதுவும் டியூப் பீடு தான், இதுவும் டியூப் பீடு தான். ஓகேவா? இதுவும் டியூப் பீடு தான், இதுவும் டியூப் பீடு தான். அதனால லாங்கா இருக்கும், இது ஷார்ட்டா இருக்கும். இப்போ நீங்க இந்த இடத்துல வந்து ஒன்னொன்னு நான் போட்டிருக்கேன்ல, இது ஒன்னொன்னு போடும்போது இந்த லைட்டிங்க்கு வந்து உங்களுக்கு கிளியரா இருக்கும் அப்படின்றனால ஒன்னொன்னு போட்டிருக்கேன். நான் ஷார்ட்ஸ்ல இந்த கலர் யூஸ் பண்ணி ரெண்டா போட்டிருக்கேன். அது அவ்வளவு விசிபிளா இல்ல. ஏன்னா இந்த பிரைட்னஸ்க்கு இந்த கிரீன் வந்து ஒண்ணுமே தெரியல, அந்த இடத்துல இல்ல அப்படின்னு சொல்லியிருந்ததுனால நான் இதுக்கு வந்து பெரிய டியூப் பீட்ல போட்டிருக்கேன். இப்போ நீங்க போடுறீங்க அப்படின்னும் போது நீங்க உங்ககிட்ட பெரிய டியூப் பீட் இருந்துச்சுன்னா போடுங்க. பிளஸ் நீங்க இதுதானே போட்டிருக்கீங்க, நானும் இதுதான் போடுவேன் அப்படின்னு நினைக்காதீங்க. பிளஸ் இன்னொரு திலகம் போட்டு டபுள் டியூப் பீட். ஓகே, இது வந்து சிங்கிள் டியூப் பீடு, இது டபுள் டியூப் பீடு. இதுவும் சேம் தான். ஓகேவா? இதுக்கு எந்த ஒரு வித்தியாசம் சேஞ்சஸும் கிடையாது. இதுக்கு வந்து நான் ஸ்டிச்சஸ் போடலன்னு நினைக்காதீங்க. இதுக்கும் சேம் தான். நான் இப்போ அதையும் ஸ்டிச்சஸ் போட்டு உங்களுக்கு கடுப்பாக்க விரும்பல. ஓகேவா? இவ்வளவுதான் எக்ஸ்ட்ரா கர்தானோட ஸ்டிச். ஆல்ரெடி நம்ம 22 ஸ்டிச்சஸ் பார்த்திருக்கோம். அந்த 22 ஸ்டிச்சஸும் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது எல்லாமே அட்வான்ஸ் ஸ்டிச்சஸ். ஓகேவா?